முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் தொலைபேசி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஃபெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்தாக தகவல்களை கேட்டறிந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஃபெஞ்சல் புயல் நிவாரண நிதியாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு 2000 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கடிதம் எழுதியிருந்த நிலையில் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் தொலைபேசி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஃபெஞ்சல் வெள்ள பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் செலினா. வணக்கம் செலினா. ஃபெஞ்சல் வெள்ள பாதிப்புகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இடையே தொலைபேசி வாயிலாக உரையாடல் நிகழ்ந்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. ஃபெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தில் மாவட்டங்கள் பாதிப்புள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில் நேற்று இந்த பாதிப்புகள் தொடர்பாக பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அதில் குறிப்பாக தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதே போல திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக புயலால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த புயல் வெள்ள பாதிப்புக்கு நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் 2000 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாட்டில் உரிய நிவாரண உதவிகளை வழங்கிடுவது தொடர்பாக கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பிரதமர் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக கேட்டிருந்ததாகவும் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஆதரவையும் தருவதாக உறுதி அளித்திருப்பதாக தற்பொழுது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மத்திய குழுவை முதலமைச்சர் அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் மத்திய குழு இங்கு வந்து சேதம் எவ்வளவு என்பது தொடர்பாக ஆய்வு நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கூடிய பாதிப்பு தொடர்பாக ஆய்வு நடத்திய போது 2745 கோடி ரூபாய் தேவைப்படுவதாகவும் அதில் 2000 கோடி ரூபாய் நிவாரணம் என்பது தற்பொழுது வழங்க வேண்டும் என்று பிரதமருக்கு நேற்று கடிதம் எழுதப்பட்டிருந்தது. அதே போல தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக மத்திய குழு நேரடியாக வந்து இங்கு ஆய்வு நடத்த வேண்டும், அதனை பொறுத்து எவ்வளவு நிவாரணம் என்பது தொடர்பாக முடிவு செய்வது தொடர்பாகவும் நேற்று பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது தொலைபேசி வாயிலாக பிரதமர் வெள்ள பாதிப்பு குறித்தாக கேட்டிருந்ததாகவும் அதே போல மாநிலத்தின் அனைத்து ஆதரவுகளையும் பாதிப்புகள் தொடர்பாக அனைத்து உதவிகளையும் செய்வதாகவும் தெரிவித்திருப்பதாக தற்பொழுது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி செலினா.